ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் 2-in-1 ரெசிபி தான் செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு சேர்த்து நம்ம செஞ்சோம்னா வேலையும் மிச்சம், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்திக்கு சென்னா மசாலா வச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைகளும் மீதி வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். இந்த மாதிரி சப்பாத்தி, பூரி, இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 பட்டை, சின்னதாக 2 பட்டை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்தும் போது நல்லா வதங்கி வரும், அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கிறேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்டார் அனீஸ். ஏலக்காய் சேர்த்தும் போது டைஜஷன் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்புடைய வாசனை சூப்பராக இருக்கும். பல்லாரி வெங்காயம் நான் நம்ம அரைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பல்லாரி வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த கிரேவிக்கு சன்னா மசாலா பொறுத்தளவு பல்லாரி வெங்காயம் சேர்த்தும் போது தான், பெரிய வெங்காயம் சேர்த்தும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக 3 தக்காளி மீடியம் சைஸு, அது நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கிட்டு, தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போது இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டு நான் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு தனியாக வேணாலும் நம்ம அரைச்சி சேர்த்திக்கலாம். நான் ஒன்றாவே நம்ம ஒரே ஒரு ஒன் பார்ட் ரெசிபினால் ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலான்ட்டு. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்தும் போது தக்காளி கொய்க்க வதங்கி வந்துடும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி காரத்துக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும், காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதில் காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டதுனால இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய பதத்துலேயே இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சன்னா மசாலா செய்யும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். சப்பாத்தி, பூரி இதெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு நல்லா வேக வச்ச சன்னாவை இதில் சேர்த்தி அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைச்சி எடுக்கும்போது அந்த கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்தி ஒரே ஒரு சின்னதாக ஒரு அரை வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது தாளிப்புக்கு தான். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அந்த எண்ணெயிலேயே வதக்கி வரும்போது வதக்கி விட்டால் பச்சை வாசனை குயிக்காக போயிடும். இது ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடியது தான். இப்போ எல்லா மசாலா கம்ப்ளீட்டாக இதில் சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கே தெரியும், நல்லா வானலில் ஒட்டாமல் வருது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது ஓரங்களில் எல்லாம். இந்த ஸ்டேஜில் அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி தேவையான அளவு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஏன் கட்டியாக இருக்குது அப்படின்னா, அந்த சன்னா ஒரு கைப்பிடி அளவு அந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சி இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி திக்னஸ் கொடுத்துருக்கு. திக்காக இருக்கும்போது தான் இந்த சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
வேக வச்ச அந்த சன்னாவை மீதி இருக்கக்கூடிய சன்னாவை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு வந்து பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி குயிக்காக 1 பாட் ரெசிபி செஞ்சிட்டோம்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஆப்பத்துக்கு கூட லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து திக்காக தான் வச்சுக்கிறேன். மேலே மல்லி இலைகளை தூவி ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குயிக்காக செஞ்சிடலாம். இந்த சன்னா மசாலா வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. கண்டிப்பாக டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். அந்த கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஒரு கைப்பிடிக்கு குறைவாக நம்ம அந்த மசாலா கூட சேர்த்து அரைக்கும் போது இந்த திக்னஸ் கொடுக்கும். இப்போ சப்பாத்தி வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி, எண்ணெயே இல்லாமல் இந்த சப்பாத்தி கூட இந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பர்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி, பூரி எதுக்கு வந்து இந்த சன்னா மசாலா காம்பினேஷனாக இருக்குன்னு தோணுதோ அதுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் அதனுடைய திக்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. தொட்டு சாப்பிடும்போது இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர்பாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட தான், அதனால கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டேன். இட்லி அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் தண்ணி மாதிரி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.